இயேசுவின் திரு இருதயமே, என் முழு நம்பிக்கை உம்மேலே. இயேசுவின் திரு இருதயமே, என் முழு நம்பிக்கை உம்மேலே. உனை பிரிந்த நாளிலெல்லாம் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன், என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன். உனை பிரிந்த நாளிலெல்லாம் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன், என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன். உன்னுடனே இனி என்றும் உயிராய் இணைந்திருப்பேன், உன்னுடனே இனி என்றும் உயிராய் இணைந்திருப்பேன். இயேசுவே சரணம் என்பேன், என்னில் வாழ்வது நீ என்பேன். இயேசுவின் திரு இருதயமே. ஜூன் மாதம் 14ஆம் தேதி, பொது காலத்தின் 10ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 33 தொடங்கி 37 முடிய. பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில்
உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாய் சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகின்றது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் தன் திருமுகங்களில் ஆங்காங்கே கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுவது அல்லது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவது பற்றி பேசுகின்றார். 1 கொரிந்தியர் 12:3, 14:15, எபேசியர் 5:18 ஆகிய பகுதிகளில் இது குறித்து நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுவது அல்லது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவது என்பது கடவுளோடும் கிறிஸ்துவோடும் இணைந்து நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதை சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாறு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளோடு இணைந்து நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது அங்கு 2 விதமான பலன்கள் ஏற்படுகின்றன என்பதை புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டுகிறார். முதலாவதாக, ஒரு மனிதர் புதிய மனிதராக, புது படைப்பாக மாறுகிறார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக மாறுகிறார் என்கின்றார். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது எவ்வாறு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒரு மனிதரது வாழ்வில் கொண்டு வருகிறது என்பதை விவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நற்செயல்கள் செய்து பலன் தந்திடும் மக்களாக மாறுகிறோம். யோவான் 15:5. தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைகின்றோம். ரோமையர் 8:1. ஒரே சமூகமாக ஒன்றுபட்டு வாழ ஆரம்பிக்கின்றோம். ரோமையர் 12:5. தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக மாறுகின்றோம். 1 கொரிந்தியர் 1:1-3 முடிய. சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:5. நிறைவான மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றோம். யோவான் 15:11. நிறைவு பெறுகின்றோம். கொலோசையர் 2:10. இவையெல்லாம் நம் புது படைப்பின் அடையாளங்களாக இருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. இரண்டாவதாக, கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு அவரோடு இணைந்த நிலையில் வாழும் மனிதர் தன்னை சுற்றி வாழும் பிற மனிதர்களோடு உடனான உறவிலும் புதிய மனிதராக மாறுகின்றார். எனவேதான் புனித பவுல் இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை என்கின்றார். ஒரு மனிதரை மனித முறைப்படி மதிப்பிடுவது என்பது வேறு, கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் மதிப்பிடுவது என்பது வேறு. மனித முறையில் மதிப்பிடுவது என்பது ஒருவரது புற காரியங்களான திறமைகள், பணம், வசதி, படிப்பு, ஜாதி முதலியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் உறவை அமைத்துக் கொள்வது. இதற்கு மாறாக கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஒரு மனிதரை மதிப்பிடுவது என்பது மேற்கூறப்பட்ட புற காரியங்களையும் தாண்டி ஒரு மனிதர் கடவுளது சாயலாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவருக்கு தேவையான மதிப்பை கொடுப்பது. கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஒரு மனிதர் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது அவரது வாழ்க்கையும் அவரது வார்த்தைகளும் மாற்றம் காண ஆரம்பிக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு, நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள், இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது என்கின்றார். நேரத்துக்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப பேசுவது மனித முறையிலான தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு மாறாக உண்மையோடும் நீதியோடும் சமரசத்திற்கு இடம் கொடாமல் பேசுவது ஒரு மனிதர் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக புனித பேதுருவை எடுத்துக்கொள்வோம். அவர் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவரது பேச்சு நிலையற்றதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்த பொழுது உயிரே போனாலும் அவரை காட்டிக் கொடுக்கப் போவதில்லை என்றார். ஆனால் தலைமை குருவின் அரண்மனையிலோ அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்றார். ஆனால் அதே பேதுரு இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு அவரால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் மிக தெளிவாக பேசினார். யூத தலைமைச் சங்கத்திற்கு முன்பாக தைரியத்தோடு பேசினார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்கிற தெளிவு அவரிடம் இப்போது இருந்தது. ஜெபம். இறைவா, உம்மால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வை வாழ வரம் தாரும். ஆமேன்.
ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆவலுடன் நான் காத்திருந்தேன், ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய், ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். அக்கினி பிழம்பாய் கனன்றெழுந்து தீமையை எரித்திட வந்திடுவாய். இடியாய் மீண்டும் உருவெடுத்து அடிமை வாழ்வினை அழித்திடுவாய். இருளாய் உலகம் தவிக்கின்றதே, உன் வரவால் விடியலும் தந்திடவா. வாரும் தூயாவியே, தாரும் உமதரு கொடைகளை. வாரும் தூயாவியே, தாரும் உமதரு கொடைகளை. ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். புயலாய் சீறி சுழன்றெழுந்து தாழ்வினை போக்கிட வந்திடுவாய். அலையாய் தொடர்ந்து வந்திங்கு மனிதம் மலர்ந்திடச் செய்திடுவாய். மலையாய் துன்பம் எழுந்தாலும் உன் வரவால் யாவும் நொறுங்கிடுமே. வாரும் தூயாவியே, தாரும் உமதரு கொடைகளை. வாரும் தூயாவியே, தாரும் உமதரு கொடைகளை. ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய். ஆவலுடன் நான் காத்திருந்தேன், ஆவலுடன் நான் காத்திருந்தேன். என் ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய், ஆசைகள் மலர்ந்திட விரைந்திடுவாய். ஆட்கொள்ள வந்திடுவாய், தூய ஆவியே எழுந்தருள்வாய்.